இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பிரம்மாண்ட அரண்மனை உள்ளிட்ட மலர் சிற்பங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் செல்போன்களை பாதுகாக்க தானியங்கி லாக்கர்கள் அமைப்பு. பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் பக்தர்கள் வரவேற்பு. விராலிமலை முருகன் கோவிலில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் கழிவறை மற்றும் குளியல் அறைகள். கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர பக்தர்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதுடன் விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லுக்கு உரிய பணம் வழங்கப்படவில்லை என புகார். விரைவில் பணம் வழங்க வலியுறுத்தி உத்தரமேரூர் பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் சிற்பங்களை கண்டு ரசித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கோடை விழாவை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி தொடங்கியது. இக்கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் 2 லட்சம் மலர்களை கொண்டு 70 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட அரண்மனை பிரம்மாண்டமாகவும் தத்ரூபமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 50,000 மலர்களால் ஆன 8 அடி உயரம் கொண்ட அன்னப்பட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. 4000 மலர் தொட்டிகளில் 25,000 சாமந்தி ரோஜா மலர்களை கொண்டு 35 அடி அகலமும் 40 அடி உயரமும் கொண்ட கல்லணையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பீரங்கி, சிம்மாசனம், ஊஞ்சல், இசைக்கருவிகள், யானை, புலி, பாண்டா கரடி போன்ற விலங்குகளின் வடிவமைப்புகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 45,000 மலர் தொட்டிகளில் பல லட்சம் மலர்கள் பூத்து குலுங்கி பார்வையாளர்களை வரவேற்கின்றன. இந்த மலர் கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசிக்கும் வகையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மலர்களின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் போர் அடிக்காமல் ஃப்ளவர்ஸ் 2 lakh ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், அனிமல்ஸில், அப்புறமா சேர் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸில் டெக்கரேட் பண்ணி நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போர் அடிக்காமல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிறைய ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபோட்டோ இருக்குது. இது ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் செல்போன்களை பாதுகாப்புடன் வைப்பதற்கான தானியங்கி லாக்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அபிஷேகம், பூஜை ஆகியவற்றை செல்போனில் பதிவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது ஆகம விதிகளுக்கு முரணானது என்பதால் கோவிலுக்குள் செல்போன் கொண்டு வர தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு சில பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பான வழக்கில் கோவிலுக்குள் பக்தர்கள், அர்ச்சகர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதித்து சுற்றறிக்கை அனுப்பும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகளை காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக வடிவமைக்கப்பட்ட இந்த லாக்கர்கள்
காமாட்சியம்மன் கோவிலின் கிழக்கு மற்றும் தெற்கு கோபுர வாசலில் 300 செல்போன்கள் வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த லாக்கர் ஊழியர்கள் உதவியில்லாமல் தானாக பக்தர்கள் நேரடியாக சென்று பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. செல்போன் எண் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி பக்தர்களை பயன்படுத்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக சங்கரமடம் மேலாளர் சுந்தரேசன் ஐயர் இதனை திறந்து வைத்தார். கோவில் தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அம்மாவா செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் எப்போ தப்பி ஃபோட்டோ எடுத்து அது பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க ஃபோட்டோ அவங்க செல்ஃபோனில் சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த டக்கிட் ப்ளூட்டோ இந்த கம்பெனிக்காரன் பெங்களூர்காரன் இவன் நம்மளை கான்டாக்ட் பண்ணால் அது மாதிரி டிஜிட்டல் லாக்கர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், ரொம்ப சேஃப் அப்படின்ட்டு அவன் செல்ஃபோன்லேயே போட்டு அவன் செல்ஃபோன் இவ்வளோ வச்சு அவன் செல்ஃபோன் நம்பரையே கொடுத்து திறந்து எடுத்துக்கலாம். வேறு ஒருத்தராலையும் இதை திறக்க முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய நல்ல சிஸ்டத்தை கொடுத்து விராலிமலை முருகன் மலைக்கோவிலில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கழிவறை மற்றும் குளியல் அறைகளை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை நகரின் மத்தியில் அமைந்துள்ளது முருகன் மலைக்கோவில். 207 படிகள் கொண்ட இந்த மலைக்கோவிலுக்கு மேலே செல்வதற்கு படிகள் மட்டுமல்லாது ஸ்லோப் ஸ்டெப் எனப்படும் யானையடி பாதை, வாகனங்கள் மூலம் செல்லும் வகையில் தார் சாலை, மின்தூக்கி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இதனால் பக்தர்கள் குளிப்பதற்கும் உடை மாற்றுவதற்கும் தனி அறை இல்லாமல் தவித்து வந்த பக்தர்கள் குளியலறை, உடை மாற்றும் அறை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பக்தர்கள் வசதிக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக குளியலறை, கழிவறை, உடை மாற்றும் அறை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கேயம் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் கணபதி நகர் பகுதி வழியாக கொடுமுடி காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் காங்கேயம் நகராட்சி, ஊராட்சி, குண்டடம், சென்னிமலை பேரூராட்சிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் குடிநீர் சாலையில் பாய்ந்து வீணாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த நீர் சாலையில் பாய்ந்து தேங்கி நிற்பதால் சிறுவர்கள் நீரில் கப்பல் செய்து விளையாடி வருகின்றனர். அத்துடன் வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து விபத்து ஏற்படும் நிலையும் இருப்பதால் உடனடியாக உடைப்பை சரி செய்து குடிநீர் வெளியாவதை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்த நெல்லுக்கு உரிய பணம் வழங்காமல் இழுத்தடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நவரை சாகுபடி பட்டத்திற்காக 128 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. இதில் உத்திரமேரூர் தாலுகாவில் மத்திய அரசின் சார்பில் 13 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும், மாநில அரசு சார்பில் 47 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பல கிராமங்களில் செயல்பட்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முன் அறிவிப்பின்றி கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் நெல்லை விற்பனை செய்த விவசாயிகளுக்கு பல மாதங்களாகியும் நெல்லுக்கான பணம் வழங்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களுக்கு உரிய பணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 60 நாள்லேருந்து ஒரு 120 விவசாயிங்க நெல் போட்டுக்கிறாங்க. இதுவரையிலும் யாருக்குமே பணம் வரல. எல்லா விவசாயியுமே அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க பணம் இல்லாத. அடுத்த போகத்துக்கு ஏர் ஓட்டுறதுக்கே வழி கிடையாது. டிராக்டருக்காரன் யாரும் ஓட்டவும் மாட்டுறாங்க. இங்கே நேரடி கொள்முதலில் ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்கு 55 ரூபான்னு வாங்குறாங்க. இதுவரையிலும் 30,000 மூட்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பணம் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒன்றுமே புரியல. விவசாயிகளாம் ரொம்ப அவசரப்பட்டு சுற்றி வந்துங்கிறாங்க. ஒரு டென்ஷன் ஆகி போச்சு எல்லாம். இந்த காசை உடனடியாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதை வழி பண்ணி எங்களுக்கு பணத்தை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணோம். மீண்டும் போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். முசிறி அருகே திருத்தலையூர் சின்ன ஏரியில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருத்தலையூர் கிராமத்தில் உள்ள சின்ன ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கோடை காலம் தொடங்கிய நிலையில் ஏரியில் நீர் இருப்பு குறைந்ததால்
மீன்பிடி திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கண்ணனூர், பேரூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மின்னல் வேகத்தில் ஓடி ஏரியில் இறங்கி பாரம்பரிய முறைப்படி ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் கெளுத்தி, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். தென்காசியில் வாழைப்பழங்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் செவ்வாழைத்தாரின் விலை 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் வறட்சியின் காரணமாக வாழை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முகூர்த்த நாள் மற்றும் கோவில் விழாக்கள் காரணமாக வாழைப்பழங்களின் தேவை அதிகரித்த நிலையில் வாழைப்பழங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக செவ்வாழை ஒரு தார் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையானது. கோழிக்கோடு பழம் ஒரு தார் 350 ரூபாய்க்கும், வயல் வாழைப்பழம் 400 ரூபாய்க்கும், ரஸ்தாலி பழம் 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோன்று ஒரு வாழை இலை 10 ரூபாய் வீதம் ஒரு கட்டு வாழை இலை 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. அம்பாசமுத்திரம் பகுதியில் புகுந்த கரடி வனத்துறைக்கு போக்கு காட்டி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் புலி, சிறுத்தை, கரடி, யானை, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த விலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராமங்களுக்குள் நுழைந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள நெசவாளர் காலனி அக்னிசாஸ்தா கோவிலில் கரடி ஒன்று புகுந்தது. இந்த கரடி பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதால் கரடியை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வனத்துறையினர் கூண்டு வைத்து கரடியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கிருந்து வெளியேறிய கரடி மணிமுத்தாறு தங்கம்மன் கோவில் பகுதிக்கு சென்றது. பின்னர் அங்கு கூண்டு வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறிய கரடி மயிலாடும்பாறை முருகன் கோவில் பகுதிக்கு சென்றது. சிசிடிவி கேமராவில் இது பதிவாகி உள்ளது. இதனால் வனத்துறையினர் கூண்டை மாற்றி மாற்றி அமைத்து வருகின்றனர். கோவில்களில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் வாசனைக்கு கரடி வந்து செல்வது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ரெணகாளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பழனி அருகே உள்ள ரெணகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய ரெணகாளியம்மன் முன் கிராமிய நடனங்கள் இடம்பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கோவையில் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் போக்குவரத்து காவலர்களுக்கு மாவட்ட காவல் ஆணையர் ஏசி தலைக்கவசங்களை வழங்கினார். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் சிக்னல்களில் மேற்கூரை அமைத்தும் நீர்மோர் வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெயிலை சமாளிக்கும் விதமாக முதற்கட்டமாக 36 போக்குவரத்து காவலர்களுக்கு ஏசி தலைக்கவசத்தை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் வழங்கினார். மேலும் இந்த தலைக்கவசத்தின் விலை 15000 ரூபாய் என்றும் இதனை 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 2 மணி நேரம் பயன்படுத்தலாம் என்றும் 5 டிகிரி வெப்பநிலையை குறைக்கும் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அக்னி, சூரியன், சந்திரன் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. இந்நிலையில் வைகாசி மாத பிறப்பை முன்னிட்டு தீர்த்தக்கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு 3 குளங்களிலும் தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி கோவில் சித்திரை பெருவிழா கடந்த 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான
ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் அம்பாள் மற்றும் சுவாமிகள் சிறப்பு மலர் செய்யப்பட்டது. பின்னர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருள விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுடன் உள்புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா கோவிலில் கடந்த 6ஆம் தேதி தேர்பவனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் நேற்று கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையேற்று கூட்டுப்பாடல் திருப்பலி நடத்தி மறையுரை ஆற்றி ஆசி வழங்கி மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதாவின் அலங்கார ஆடம்பர தேர்பவனியை ஜெபமாலை சொல்லி தூபக்கால் காண்பித்து புனிதப்படுத்தி துவக்கி வைத்தார். அப்பொழுது பூண்டி மாதாவை வாழ்க, அன்னையே மரியே வாழ்க என்று முழக்கங்களை எழுப்பி தேரை ஏராளமானோர் இழுத்துச் சென்றனர்.